ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுப் பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாட்டுப் பொங்கலுக்கு மாடு வரைஞ்சாச்சு. மாடு வரைஞ்சி கோலம் போட்டுட்டு தோரணம் கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோரணம் கட்டுறதுக்கு மாவிலை, கண்ணுப்பிள்ளை பூவு, ஆவாரம்பூ மூணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கயிறில் கொஞ்சம் கொஞ்சமாக அது கோர்த்து தோரணம் மாதிரி கட்டணும். மாட்டுப் பொங்கலுக்கு இந்த தோரணம் கட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் மாட்டுப் பொங்கல். காய் எல்லா காயுமே போட்டு மொச்சக்காய், தட்டைப்பயிறு, அவரைக்காய், பீன்ஸு, கிழங்கு ஐட்டத்தில் வள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லா காயுமே போடலாம். பரங்கிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லா காயும் போட்டு பலகறி அவிக்கணும். உப்பும் மிளகாய்த்தூளும் மட்டும் போட்டு அவிச்சா போதும், நல்லாயிருக்கும். அப்படியே புது பானையில் மஞ்சள் கொத்து, கண்ணுப்பிள்ளைப்பூ எல்லாம் கட்டி புது பானையில் மாட்டுக்கு பொங்கல் வச்சாச்சு. புது அரிசி, புது பானை, புது அரிசி, மஞ்சள் கொத்து எல்லாம் மாட்டுக்கு வச்சு பொங்கல் கிண்டியாச்சு. இந்த பலகாயும் பச்சரிசி சோறும் செம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாட்டுக்கு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். பொங்கல் வச்சு முடித்தாச்சு. அடுத்து பல்லையும் போடணும். இது பேர் தான் தெப்பக்குளம். தெப்பக்குளம் வெட்ட முடியாது, ஊரணிக்கிட்ட போய் பொங்கலும் வைக்க முடியாது. அதனால் இதை ஊரணி மாதிரி நினச்சிக்கிட்டு கோலத்தை போட்டு 4 மூலையிலையும் பிள்ளையார் வச்சு நடுவில் ஒரு பிள்ளையார் வச்சு சரிங்களா, சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்குறோம். பிள்ளையார் வடித்து இதில் ஆக்சுவலாக அத்தி கொலை போடணும், அது கிடைக்கல. அதனால் பூவை போட்டு வச்சுருக்கோம். கடாப்பொட்டி நம்மளுக்கு விவசாயத்துக்கு உதவில்லை, அதனால் அதில் பல்லையும் போட்டிருக்கோம். இப்போ திஷ்டி சுத்த போகிறோம். சீதேவி நின்று விளங்க, மூதேவி முறிஞ்சு ஓட, பொங்கலே பொங்க. தள்ளி நின்றா, பின்னாடி தள்ளி நின்றா. ஓடு போ. பொங்கலே பொங்க சொல்லுடா. பட்டி பெருக பாப்பாடா பொங்க, பொங்கலே பொங்க. பட்டி பெருக பாப்பாட பொங்க, பொங்கலே பொங்க. இல்லடா, தண்ணிடா. பொங்கலே பொங்கல். இந்த மாதிரி பொங்கலே பொங்க சொல்லிக்கிட்டு எல்லார் வீட்டையும் 3 வீடு சேர்ந்து திஷ்டி சுற்றுவோம். 3 வீட்டையும் சுற்றி கட்டுத்தரையெல்லாம் சுற்றி மாவிளையில் தண்ணி தெளித்து பொங்கலை பொங்கன்னு சொல்லி திச்சு சுற்றிட்டு வருவோம். இன்னைக்கு என்ன பொங்கல்? மாட்டு பொங்கல். சட்டம் சொல்லு. சங்கூர்த்தி அந்த மூலையில வைங்க ஒரு ஆளு.
வைக்கிறேன், நீ சோறு வை. அடிக்கிறாளே அங்க ஓடியா ஓடியா வேகமா வா. லேசா தட்டு நெளிச்சுடாம. அக்கா இங்க ஒண்ணு ஓடியா 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 தோத்த விட்டு இந்த மொட்டாங்கல்ல வைக்கிறாரு. சுட்டு போண்டே வரா. ஓகே வாங்க. சோத்துல சுடணும், இலையில சுடக்கூடாது. ஓகேயா கட்டி பெருக பாப்பான பொங்க பொங்கலே பொங்க. அடிக்காடு சரி போ. தம்பி வரேங்க. வாரு இந்த சும்மா அப்படியே சாப்பாடு இருக்க சாடா சாப்பிடா. ஓடியா ஓடியா சங்கத்துக்கு வா. அங்கே சங்கப்படி கொடு. வாங்க. ஓப்பா. நல்ல பெரிய பட்டி பெருக பாப்பான பொங்க பொங்கலே பொங்க. விவசாயத்துக்கு உதவுற கருக்கருவா, மம்மட்டி, இந்த கடாப்பட்டி எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. தீசி சுற்றி முடிச்சிட்டோம். மாட்டுக்கெல்லாம் சோறுலாம் ஊட்டியாச்சு. இப்போ மாடை வந்து இது தாண்ட விடணும். உலக்காயை போட்டு அந்த பழையத்தில் வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு உலக்காயை போட்டு தாண்டிட்டு போயிடுச்சு மாடு. இனி வந்து மஞ்சட்டு விடுவாங்க. மஞ்சட்டுக்கு மாடு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. கண்ணையா, முத்தண்ணே எல்லோரும் மாடு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அவுத்து விடுவாங்க. மறுநாள் மஞ்சட்டுங்கிறனால எல்லோரும் கயிறோடையே பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க, ஓடி போயிரும்னு. மஞ்சட்டுலாம் முடிஞ்சு மாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு. மறுநாள் மாட்டு மஞ்சட்டுக்கு வண்டியில் மாடெல்லாம் சோடிச்சு ஏற்றிக்கிட்டு போகிறா வருங்க. மஞ்சட்டு கிளம்பிருச்சு மாடெல்லாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே கூட்டிட்டு வராங்க.